ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி இது கூட எடுக்காமல் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அப்போலாம் அறுவடை பண்ணாமல் நான் கீழே போயிட்டேன். ஆனால் இப்போயாவது நான் எடுத்திருக்கேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. மாடிக்கு வரும்போது மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேங்க. சரி, அதனால் வேறு வழியே இல்லை, அறுவடையை பண்ணி எடுத்துக்குவோன்ட்டு இப்போ கத்திரிக்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு கைட்டு எடுக்க முடியல, அதனால் நான் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு 2 வழுதுனங்காயும் ஒரு 3 வேங்கேரி கத்திரியும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பறிக்க போகிறது வெண்டைக்காய். 4 வெண்டைக்காய் பறிச்சிட்டேங்க. பறிக்கிறப்பயே காமிக்க முடிய மாட்டேங்குது ஒரு கைட்டு. அடுத்து வந்து வெள்ளைப்பாகல் கைக்கு எட்டுற வரைக்கும் மட்டும் பறிக்கிறேன். கைக்கு எட்டாமல் அங்கே பாருங்களேன், பச்சை பாகல் அவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது. சரி, கைக்கு எட்டுறதை மட்டும் பறிப்போம். பச்சை பாகல் இன்னுமே பெருசாக வரும். ஆனால் ஏன் இப்போயே பறிச்சிட்றேன்னா, பெருசானால் ஒரு காய் 2 காய்க்கு மேலே சாப்பிட முடியாது. அப்புறம் எப்படி காலி பண்ணுறது, அதுக்காக இந்த மாதிரி பறிச்சுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கோழி அவரை வந்து செடியில் கிடக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இப்போ பறிச்ச காயை அப்படியே அவங்க பக்கத்து வீட்டில் வந்திருந்தாங்களா, வேங்கரி கத்திரி, வெள்ளைப்பகல், அப்புறமா ஒரு 4-5 நெய் மிளகாயெல்லாம் பறித்து அவங்க கையில் கொடுத்தாச்சு. அவங்க அப்படியா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நெய் மிளகாய் அப்புறம் வேங்கரி கத்திரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி, நம்மளும் பக்கத்து வீட்லேயும் சாப்பிடணும்ல. இவங்க இங்கே வந்து குடியிருக்கல, எப்போயாச்சும் வருவாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டு தம்பட்டை வரை பிஞ்சு ஒன்று கிடக்காதையும் பறிச்சிக்கலாம். 2 பறிச்சிருக்கேன், மேலே இருக்கான்னு தெரியல. மேலே மற்றெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. மேலே எதுவும் கிடக்கான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அடுத்து வெள்ளரிக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் பார்த்தாவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, ரொம்ப பிஞ்சு. இங்கே இந்த மாதிரி வச்சது இடைஞ்சலாக இருக்குது. இந்த ஒன்று இருக்குது. இவ்வளோதாங்க பறிக்க போகிறீங்க பாருங்கள். பிஞ்சு அவங்க பேர் என்ன, நுரைப்பீருக்குன்னு கிடக்குறாங்க. எட்டாது. சேலையை கட்டிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி தான் வந்திருக்கேன்னா, அதனால் சேலையை கட்டிட்டு உட்காந்து சேர் மேலெல்லாம் ஏறி லாங் ஜம்ப் ஹை ஜம்பெல்லாம் பண்ண முடியாது. ஸோ போதும். அடுத்தது தக்காளி பறிச்சிக்கலாம். கைக்கு எட்டுறது வரைக்கும் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். பாருங்க, அவங்களுக்கு கொடுத்து போக நமக்கும் இவ்வளோ வந்திருக்கு. இத்தோட முடிச்சுக்கலாம் இன்றைய அறுவடையை. ஈவினிங் வந்து ஒரு அறுவடை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே ஏறி பறிக்கிற மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கீரை பறிக்கணும் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நுரைப்பீர்க்கன் பறிக்கணும், பிரண்டை பறிக்கணும், அதெல்லாம் நிறையவே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஈவினிங் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறுவடையை இத்தோடு நான் முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அறுவடை வீடியோ பிடிச்சிருக்கா? தினம் பண்ணக்கூடியது நல்லா இருக்குல்ல. இப்போ பண்ணி வச்சுட்டு போனேன். ஏன்னா நைட் ஒரு வேளை பண்ண முடியலை அப்படின்னா காமிக்க முடியாதுல்ல உங்கள்கிட்ட, அதுக்காக நான் இந்த மாதிரி இப்போ பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த அறுவடை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை.